ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி குயிக்காக துவையல் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி 2 வகையான துவையல் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மாங்காய் துவையல் செய்ய போகிறோம். அதுக்காக நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு முகம் பழுத்ததான மாங்காயாக இருக்கணும். ரொம்ப ராவாக இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் முகம் பழுத்ததாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு துவையல் செய்யும் பொழுது கொஞ்சம் புளிப்பு இனிப்பு கலந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த மாங்காய் கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது இந்த துவையல் செய்யறதுக்கு ஒன்லி 3 இன்க்ரீடியன்ஸ் தாங்க. கொஞ்சமாக தேங்காய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், அப்புறம் மாங்காய். இந்த 3யுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி மிக்சியில் 1-2 அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. 1-2 அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா மாங்காய் துவையல் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இந்த துவையல் நம்ம சாதம், இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். ஃபைனலாக நம்ம தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மாங்காய் துவையல் ரெடி. எவ்வளோ குயிக்காக செஞ்சிடலான்னு பார்த்தீங்களா? இந்த மாங்காய் சீசனில் இந்த மாதிரியான மாங்காய் துவையல் செஞ்சு பாருங்கள். அடுத்ததான் நம்ம முட்டைகோஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு துவையல் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். யூஸ்வலாக முட்டைகோஸ்னாலே நம்ம சாம்பார் வைப்போம், இல்லை கூட்டு பொரியல் செஞ்சுருப்போம். சைனீஸ் ஐட்டம்ஸில் கேபேஜ் யூஸ் பண்ணி நிறைய ஃப்ரைட் ரைஸ் அண்ட் நூடுல்ஸ் எல்லாமே செஞ்சுருப்பாங்க. நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேபேஜ் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு துவையல் செய்ய போகிறோம். இந்த துவையல் செய்யறதுக்காக கேபேஜ் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா தான் நமக்கு குயிக்காக அது ஃப்ரை ஆகி வரும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாமே போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிப்போம். இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேபேஜ் நல்ல பொடி பொடியாக இருக்கும்பொழுது குயிக்காக நமக்கு வணங்கி வந்துடும். இந்த துவையல் செய்யறதுக்காக நம்ம எங்கேயுமே வாட்டர் ஆட் பண்ண போகிறதில்ல. எல்லாமே நல்ல ஆயில்லையே ஃப்ரை ஆகி வரணும். ஆனாலும் ரொம்ப ஆயில் தேவைப்படாது. கொஞ்சமாக ஆயில்லையே நமக்கு இந்த கேபேஜ் வணங்கிடும். கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி கொடுத்துடலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வந்ததுக்கப்புறமா நம்ம லிட் போட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம். ஸோ தட் அது எல்லாமே பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த துவையல் பார்த்திங்கன்னா நமக்கு சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு கேபேஜ் ஓரளவுக்கு பாயில் ஆகி ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் ஃப்ளேவருக்காக தான். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இந்த துவையல் நமக்கு இட்லி, தோசை அண்ட் சப்பாத்திக்கு கூட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி துவையல் செஞ்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம சப்பாத்திக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ரோல் பண்ணியும் சாப்பிட்டுடலாம். ஸ்கூலில் டிஃபன் பாக்ஸ்க்கும் நம்ம இதை பேக் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேபேஜ் நல்லாவே வணங்கியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருவோம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி 3 பல்லு பூண்டு, கொஞ்சமாக புளி வச்சுட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய துவையல் சூப்பராக ரெடி ஆகிடும். இதே மாதிரி சிம்பிள் அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபிஸ் நம்மளுடைய சேனலில் நிறையவே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.